கற்பனை என்றாலும் கட்டிலை என்றாலும் கற்பனை என்றாலும் கட்டிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே கந்தனே உன்னை மறவே. ஆக்சுவலாக இப்படி விட்டுட்டு போயிட்டு தனியாக நம்ம பாப்பா யாரையும் எப்படி பார்த்துக்க போகிறோம். தனியாக விட்டு போயிட்டு மஞ்சுளா நம்ம பாப்பா யாரையும் நான் எப்படி பார்த்துக்க போகிறோம். வேண்டாம்ப்பா, நீங்க சாப்பிடுங்க. எனக்காக சாப்பிடுங்கப்பா. சரிம்மா, உனக்காக சாப்பிடுறேன். அம்மா என்ன ஆச்சும்மா? கையிலலாம் சிவப்பா இருக்கு. அம்மா உனக்கு நான் ஊட்டி விடுறேம்மா. வேண்டாங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே. அவினாஷ், நான் பாடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது நீ ஏன் தூங்குற? சாரி மிஸ். இந்த பாடத்தை நான் இரவு முழுவதும் தயார் செய்துள்ளேன். ஆனால் நீங்கள் வெறுமனே உட்கார்ந்து நன்றாக தூங்குற. ஒழுங்கா போய் உட்கார்ந்து பாடத்தை படி. வெல்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இன்னைக்கு நம்ம எதுக்காக இங்கே மீட்டிங் போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம டீமில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க யாழினி அவங்களுடைய ப்ராஜெக்ட் பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு. அதனால எல்லாரும் அவங்கள விஷ் பண்ணி கிளாப் பண்ணுங்க. Congratulations. Thank you sir. ஹாய் காய்ஸ், நம்ம டீமில் யாழினியோடைய ப்ராஜெக்ட் பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு. கம்பெனிக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அதனால நாம் எல்லாருமே ஒரு கேரளா ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். என்ன காய்ஸ் சொல்றீங்க? Okay guys, I love you, thank you.
எப்போ பார்த்தாலும் வர போற தூங்குற உன் வேலையும் சேர்த்து நானே பார்க்குறேன்டா. உன் சம்பளத்தை எனக்கே கொடுத்துறேன்டா. முடிக்கு உன் வேலையை போடுறா. ஹலோ யாழினி? ஆமாம் சொல்லுங்கள். ஆமாம். டாக்டர்? யாழினி அம்மா, ஆமாம். எங்கள் அப்பாவுக்கு என்ன டாக்டர் ஆச்சு? உங்கள் அப்பாவுக்கு இசிஜி ஸ்கேனரு எக்கோ எடுத்து பார்த்ததுல இதயத்தில் அடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதை அடைப்பை சரி பண்ணணும்னா கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா செலவாகும். சரிங்க டாக்டர், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்க, நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஓகேம்மா, 1 வீக்குள்ளே சீக்கிரமாக ரெடி பண்ணி எடுத்து வந்துடுறேன். அப்பா அப்பா வணக்கம் மக்களே, நான் உங்கள் அவினாஷ். இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். நெஞ்சு வலிக்கிற மாதிரி பிளான் பண்ண போறோம். யார் நம்மளை காப்பாற்றுறாங்கன்னு பார்ப்போம். வாங்க கோயிலுக்குள்ள போனோம். ஆண்டவா, எல்லாரும் நல்லா இருக்கணும். ஐயோ அம்மா, நெஞ்சு வலிக்குதே, என்னாச்சுன்னு தெரியலையே. அம்மா, நெஞ்சு வலிக்குதே, பயங்கரமா நெஞ்சு வலிக்குது. தெரியலங்க, நெஞ்சு வலிக்குது, என்னாச்சுன்னு தெரியல, பயங்கரமா நெஞ்சு வலிக்குதுங்க. ஆண்டவா, இருங்க, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றேன். இது ஒரு பிராங்க் ஷோ. அங்க பாருங்க, கேமரா இருக்கு. என்னது பிராங்கா? அவங்க ஆயிரம் கஷ்டத்தோட கோயிலுக்கு வருவாங்க, இங்கேயும் வந்து இப்படி பண்றீங்க. எங்க இருங்க, நீங்க எங்க ஆளுறீங்க? சாருங்க ப்ளீஸ், என்னாச்சு? ஒன்னும் இல்லைங்க. இல்லைங்க, உங்க ஃப்ரெண்டா கேக்குறேன், சொல்லுங்க என்னாச்சு? பண்ண மட்டும் என் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண என்னால முடிஞ்சா கண்டிப்பா சால்வ் பண்றேங்க. சரி வாங்க, கோயிலுக்கு வெளியே போயிட்டு பேசலாம். என்னாச்சு? ஒரு ஃப்ரெண்டா கேக்குறேன், சொல்லுங்க. சொன்னா மட்டும் என் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறீங்களா? என்னால முடிஞ்சா கண்டிப்பா சால்வ் பண்றேங்க. அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. டாக்டர் உடனே 5 லட்சம் கட்ட சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி விடுங்க, அதான் கோயிலுக்கு வந்துட்டீங்கல்ல, இனிமேல் கடவுள் உங்களுக்கு நல்ல வழிதான் காட்டுவாரு. இனிமே எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரி, நீங்க எந்த கம்பெனில ஒர்க் பண்றீங்க? ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன். சரிங்க, அப்பா யாரு கூட இருக்காங்க? யாரும் இல்லைங்க, நானும் அப்பா மட்டும்தான். அம்மா இல்லையாங்க? நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அம்மா இறந்துட்டாங்க. சொந்தக்காரங்க யாரும் இல்லையாங்க? இருக்காங்க, பட் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. ஏங்க சைலண்டா இருக்கீங்க? அவ்வளவு அமௌண்ட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதை யோசிச்சுட்டு இருந்தோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யார்கிட்டயும் கேட்கலைங்களா? இருக்காங்க, பட் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, நானும் உங்க ஃப்ரெண்டு தான். இனிமே எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. சரிங்க. சரி, உங்க நம்பர் கொடுங்க. என்னோட நம்பர் எதுக்கு? உங்க ஃப்ரெண்டு தானே நானு, நம்பர் தர மாட்டீங்களா? ஃப்ரெண்டு தான். 74 74 49 49 24 24 18 18 54. 54. தேங்க்ஸுங்க. எதுக்கு 1 லட்சம் போட்டுட்டீங்க? நம்ம ஃப்ரெண்டு தானே, அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? ஐயோ, அவ்வளவு அமௌண்ட்லாம் வேணாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் செலவு இருந்தா பாருங்க, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் எந்த செலவும் இல்லைங்க. எனக்கு இந்த அமௌண்ட் வச்சு அப்பாவை பாருங்க. நான் யார்கிட்டயும் அமௌண்ட் இருந்தாலும் ரெடி பண்றேன். உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத கஷ்டம், நான் பாத்துக்கிறேன்.
அது என்ன உங்களுக்கு எனக்குன்னு பிரிச்சு பாக்குறீங்க? நம்ம 2 பேரும் தான் இப்ப ஃப்ரெண்டு இல்ல, ஏன் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா? ஓகே அவினாஷ், பாய். அப்புறம் என்ன, கவலைப்படாதீங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அரேஞ்ச் பண்ணி தரேன். அப்பாவை காப்பாத்திடுவோம். ஹலோ ஹலோ, சொல்லுடா மச்சான். டேய் மச்சான், எனக்கு ஒரு ஹெல்ப்டா. என்ன ஹெல்ப்டா? அர்ஜென்ட்டா கொஞ்சம் பணம் தேவைப்படுதுடா. அமௌண்ட் தேவைப்படுதா? எவ்வளோ? 1 லட்சம்டா மச்சான். 1 லட்ச ரூபாயா? அவ்வளோ அமௌண்ட்டு நான் எங்கடா போகிறது? டேய் கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணி போடுறா, கொஞ்சம் அர்ஜென்ட்டா தேவை. டேய் என்கிட்ட இல்லைடா. சரி மச்சான். பேசுடா. ஹலோ, மச்சான் ராஜேஷ். சொல்கிறா அவினாஷ். ராஜேஷ், ஒரு ஹெல்ப்டா. என்ன ஹெல்ப் மச்சான்? டேய் அர்ஜென்ட்டா ஒரு 1 லட்ச ரூபா பணம் தேவைப்படுதுடா. என்கிட்ட அவ்வளோ காசு இல்லைடா. 50,000 தான் இருக்குது, அதுவும் அம்மாவோட காசுடா. டேய் அதையாச்சும் கொடுறா, நான் எப்படியும் பார்த்து ரெடி பண்ணி தரேன்டா ராஜேஷ். சரிடா, 4 நாளில் கொடுத்துரு, அது அம்மாவோட காசு. தரலினா அம்மா வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்கடா. சரி ஓகேடா, கொடுறா, நான் எப்படியும் ரெடி பண்ணி தரேன்டா. சரிடா, வெயிட் பண்ணு, நான் அக்கௌண்ட்டில் உனக்கு போட்டு விட்றேன். ஓகேடா. ரெடி பண்ணியிருக்கோம். மீதி காசு யார்கிட்ட போய் கேட்கணும்னு தெரியல. ஏடா மாமான்றான், மச்சான்றான், மாப்பிளன்றானுங்க, காசு கேட்டா உருவா இல்லைன்றானுங்க. என்ன இவன் இப்படி போறான் இப்படி வரான்? என்ன நீ மட்டும் அங்கேயும் இங்கேயும் பைத்தியக்காரனோட சுத்திட்டு இருக்க? சரி சரி, சாப்பாடு குடிச்சிருக்கேன், போய் சாப்பிட்டு படுப்போம். எதுக்குடா 1.5 லட்சம்? எதுக்கு இவ்வளவு அமௌண்ட்? அப்படின்னா உனக்கு அவ்வளவு செலவு உனக்கு? அப்படி என்ன உனக்கு செலவு? சரி, லோனே எடுத்து தரேன், அது யார் கட்டுறது? சரி சரி, நான் நாளைக்கு எடுத்து தரேன், இப்போ போய் நீ தூங்கு. The next day. ஏய் அவினாஷ், என்ன பண்ற? சத்தத்தை காணோம். ஏய் எழுந்திரிடா, மணி என்னாச்சு? என்ன தூங்கிட்டு இருக்க? இந்தடா நீ கேட்ட பணம்.
தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும். மாதம் பிறந்து 5ஆம் தேதி ஆனால் 7,000 ரூபாய் அமௌண்ட் கட்டணும். கட்டிடுமா? சாரிங்க, லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பரவாயில்ல. இந்தாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு பணம் ரெடி பண்ணியிருக்கேன். இல்லைங்க, எனக்கு வேண்டாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகேங்க. இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி 30,000 கடன் வாங்கி போனேன். எங்க வீட்டாண்டியும் ஆளை காணோம். வெளியூர் போயிருந்தேண்ணே. வெளியூரா? அப்ப இப்ப எதுக்கு இங்க வந்த? இல்லைண்ணே, அங்கே ஒரு 30,000 கடன் வாங்கியிருக்கேன். அப்ப எங்களுக்கு அந்த 30,000 வாங்கினதே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தானே. அப்ப அவங்களுக்கு நீங்கள் ஒரு 30,000 கொடுத்தீங்கன்னா. சாரிங்க, லேட் ஆயிடுச்சு. நீங்கள் யாருன்னே தெரியல, இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க. எனக்கு தெரிஞ்ச மாமா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட அப்பா ஆப்ரேஷனுக்காக பணம் கேட்டிருந்தேன். அவங்க வந்து மாமா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? யாருங்க சொன்னாவன்? யாரு தெரியுமா உங்களுக்கு? இல்லை பரவாயில்ல வாங்க, யாருன்னு மட்டும் காமிங்க, நான் பார்த்துக்கிறேன் அவனை. இல்லை பரவாயில்ல வாங்க.
சார் அந்த பொண்ணு முகத்தை பாருங்க சார். இன்ன வரைக்கும் அந்த பொண்ணு அப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை சார். இவன் பண்ண வேலை அப்படி சார், அழுதுகிட்டே இருக்கு. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பாஸ்கரன் ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. யாழினி செல்லம் எவ்வளவு கடன் வாங்கிட்டியா? நான் கம்பெனி மூலமாக கேரளாவுக்கு டூர் போயிருந்தேன். அங்கே வந்து லாட்ரி டிக்கெட் வாங்கியிருந்தேன். அங்கேயே மிஸ் பண்ணிட்டேன்ட்டேன். அந்த லாட்ரி டிக்கெட்டுக்கு 1 கோடி ரூபாய் விழுந்திருக்கு. அதை விற்றவரை எனக்கு கொரியரில் அனுப்பிட்டாரு. லாட்ரி 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 லாட்ரி. ₹20 அம்மி. சென்னையோ? லாட்ரி 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 லாட்ரி. என்ன சாரு, லாட்ரி டிக்கெட் தானோ? அதே அதே. லாட்ரி டிக்கெட் கீழே கிடக்குது. என்ன சாரு, டிக்கெட் யாருன்னு தெரியல. என்னமே தேங்க்யூ. சூப்பர் யாழினி, லாட்ரி டிக்கெட்லாம் வின் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் அவினாஷ், செஞ்ச பெரிய உதவிக்கு. கண்கள் பேசும் காதல் காவியம், உன்னை நினைத்து நெஞ்சம் தீட்டும் வண்ண ஓவியம், சித்திரை ஓவியம், நித்திரை ஓவியம், கனவு ஓவியம், நினைவு ஓவியம், ஓவியம் ஓவியம் ஓவியம். கவித்து விடாதே என்னை காணாமல், காதலை பொழிந்து விடு எது உன்னை பாராமல். நான் எதிர்பார்ப்பதோ உன் காதலை மட்டும், உன் கண்ணசைவால் பூக்கும் ரோஜா ரோஜா பூ மட்டும், ரோஜா பூ மட்டும். கண்கள் பேசும் காதல்